ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேக்ஸ் கொஸ்டின். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் அப்படின்னு போட்டு 35x5 y3 z4 45x2 yz3 அண்டு 14x2 yzன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, இதில் ஒவ்வொன்றோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த தமிழில் வந்து மீச்சிமா மீபேவான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வந்து எஸ்ஏஃப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா, இது காமன் ஃபேக்டர் வந்து ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து 7ஆல் டிவைட் பண்ண முடியும், 49 7ஆல் டிவைட் பண்ண முடியும், 14 7ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த 35 வந்து பார்த்தீங்கன்னா 5 × 7 எழுதிக்கலாம், 49 7 × 7, 14 வந்து 2 × 7, மிச்சத்தெல்லாம் அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இங்கே x5 இருக்குங்களா, அதை வந்து என்ன எப்படி எழுதலாம் வந்து x × x⁴ எழுதலாம். அதே மாதிரி தான் y³ வந்து பார்த்தீங்கன்னா y × y² எழுதலாம். z4 வந்து z × z³ எழுதலாம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் திருப்பி பாருங்கள், இங்கே x² இருக்குங்களா, அப்போ x × x, இங்கே y இருக்குங்களா y, இங்கே z³ இருக்குங்களா, அப்போ z × z². அதே மாதிரி கீழே பாருங்கள் x, y வந்து y × yன்னு எழுதலாம், z வந்து z² எழுதலாம், அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸில் 7ங்கிறது எது காமனாக இருக்குமோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க, அதான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ இதில் எது காமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து 7. ஸோ இப்போ இங்கே 7 எழுதிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் காமனாக இருக்கிறது என்னன்னா எக்ஸு. அப்போ எக்ஸ் தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸே எடுத்துகிட்டு எழுதிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் அதாவது இங்கே எக்ஸுன்னா இங்கே அதாவது எல்லாத்துலேயும் சேமாக எந்த நம்பர் வருது, இங்கே எக்ஸுன்னு மட்டும் இருக்கிறனால நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். இதே x² எல்லாத்துலேயும் வந்து x² எடுத்துக்கணும், ஆனால் இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒய்ன்னு இருக்குது, ஒய் எடுத்துக்கிட்டோம். இங்கே இஜெட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் z² எடுத்துட்டோம்னா, இதில் வந்து காமன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா z². அதாவது z²ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறதுல எது பெருசோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா z²ங்கிறது பெருசாக இருக்குது, ஸோ எடுத்துட்டோம். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், புக்கில் இருக்கிறத படிங்க, புக்கில் இருந்தால் கேட்பாங்கன்னு. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் பேஜ் நம்பர் 124 பயிற்சி கணக்கில் 3.9 5வது கணக்காக கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிறத படிங்க, அதை படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். வேறு ஒரு நெக்ஸ்ட் சம்மில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.